வெல்கம் டு வெர ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2023லேருந்து எடுக்கப்பட்ட அம்லா அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்தில் நம்ம ஸ்ரீகாந்த் தான் லீட் கேரக்டரில் எடுத்து நடிச்சிருக்கிறாப்புல. அண்ட் படத்தை ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லராக எடுத்திருப்பாங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு கேரளா பார்டர் ஒட்டி பார்த்திங்கன்னா சில பெண்கள் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இவங்களை பண்ணக்கூடிய சீரியல் கில்லரை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் தேடிட்டு இருக்காப்புல. ஓப்பனிங் சீன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இறந்து போகிறத காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணோட கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போதே பேரலாக இன்னொரு சைடில் ஒரு கேப் டிரைவரோட ஒரு மர்டர் நடக்குது. அவர் வீட்டில் போய் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை மீட் எடுக்கவும் செய்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்துச்சு, எப்படி இங்கே பார்த்திங்கன்னா மாட்டினேன், இவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கேட்கும்போது பல உண்மைகள் வெளியே வருது. அதுக்கப்புறமாவது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு யூஸ்வலான மர்டர் மிஸ்ட்ரியாக தான் இருந்துச்சு. இந்த சிட்டிக்குள்ளே அடுத்தடுத்து சில இளம் பெண்கள் பார்த்திங்கன்னா காணாமல் போகிறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த பேட்டர்னில் எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்குல்ல. அதே பேட்டர்னில் எடுக்கப்பட்டு ஏதாவது புதுசாக இதில் ட்ரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் அப்படியே பார்த்திங்கன்னா கதை இதுதான் இப்படி தான் போக போகுது அப்படின்னு ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மேலும் ஸ்ரீகாந்தோட ரோல் அண்ட் இந்த படத்தோட வில்லன், அந்த சைக்கோன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேரக்டரோட ரோல்னு சொல்லி இவங்க எல்லாரோட ரோலும் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் நல்லா இருந்தாலும் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தென் இந்த படத்திலே வரக்கூடிய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. இதில் நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதில் அந்த ஊமோ பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். அவங்க தான் அந்த படத்தோட கதாநாயகி. அந்த கதாநாயகியோட ரோல் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான போர்ஷன் வருது, அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைல்டுஹுட் போர்ஷன்லாம் வருது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்வல் தான். மொத்தத்தில் எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது ஒரு யூஸ்வலான மர்டர் மிஸ்ட்ரி தான். இந்த படத்தில் புதுசாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சபிள் சொல்லலாம். ஒரு வழக்கமான படமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களோட சாய்ஸ், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.